வணக்கம். இந்தியா சைனா பார்டர் இஷ்யூன்றது இன்றைக்கி நேற்றுக்கு கேட்குற விஷயம் இல்லைங்க. இது பல வருஷங்களாக நம்ம கேட்டுட்டு வரோம். ஆனால் இப்போ ரீசண்டாக இந்த பார்டர் பிரச்சனைனால 20க்கும் அதிகமான வீரர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இதனால் சைனா பொருட்களை தவிர்க்கும் விதமாக பாய்காட் சைனான்னு ஒன்று இப்போ இந்தியாவில் தீயாக பரவிட்டு வருது. அதுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக நிறைய பேர் அவங்க ஃபோன்லேருந்து சைனீஸ் ஆப்ஸை டெலீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆன டிவி, ஃபோன் இதெல்லாம் கூட உடைச்சிருக்காங்க. இன்னும் சில பேர் சைனீஸ் பொம்மைங்களாம் கூட உடைச்சி பாய்காட் சைனாக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்படி 1.3 பில்லியன் மக்கள் தொகை கொண்ட இந்தியா இப்படி பாய்காட் சைனா அப்படின்னு பண்ணுறதுனால நம்ம சைனாக்கு ஒரு பாடம் நடத்த முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்தியா சைனாக்கு வெறும் 3% தாங்க ஏற்றுமதி பண்ணுது. சொல்லப்போனால் $70 பில்லியன் மதிப்பிலான இறக்குமதியை இந்தியா சைனால இருந்து தாங்க வாங்கிட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம பாய்காட் சைனான்னு பண்ணுற மாதிரி சைனா நம்மளே பாய்காட் பண்ணாங்கன்னா அப்போ 67% மருந்து இம்போர்ட் ஆகட்டும், இல்லை 60% எலக்ட்ரானிக் இம்போர்ட் ஆகட்டும், எல்லாமே பாதிப்படையும். அதனால ஒட்டு மொத்தமாக நம்ம இந்தியா பொருளாதாரமே பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இப்படி சைனா அவங்க இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க, இப்போயும் நம்ம இந்தியாவோட பார்டரில் பிரச்சனையில் இருக்கிற மாதிரி டாய்வானோட எல்லையிலையும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா இல்லாமல் மீதி உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளிலுமே சைனா ஒரு அச்சுறுத்தலாக தான் விளங்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சைனாவை வெறும் பாய்காட் சைனா அப்படின்னு சொல்கிறதுனாலையோ, டிவி பொம்மையை உடைக்கிறதுனாலையோ நம்ம அவங்கள எதிர்த்து போராட முடியாது. இதுக்கு நம்ம அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி இப்படி உலகத்தையே அதை தம் கைக்குள்ளே சைனா வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் நம்ம சைனாவோட போராட முடியும். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நான் சைனான்னு சொல்கிறது சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அதாவது சைனாவில் இருக்க ஒரு சர்வாதிகாரமான ஒரு பார்ட்டியை பற்றி தான் சொல்கிறேன். சைனீஸ் மக்களை பற்றி கிடையாது. நம்ம சைனாவோட பொருளாதார டாக்டிக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரேட், அதாவது வர்த்தகம்னா என்னன்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு எதுக்கு ட்ரேடு நடக்கணும் அப்படின்னா அதுக்கு 3 முக்கியமான காரணம் இருக்குது. இது என்னன்னா, ஒரு ப்ராடக்ட் அங்கே அந்த நாட்டிலே இல்லாமல் இருக்கலாம், அதுக்காக ட்ரேட் பண்ணுவாங்க. எடுத்துக்காட்டாக இப்போ ஒரு சில கண்ட்ரியில் சரியான கிளைமேட்டிக் சுச்சுவேஷன் இல்லாததுனால காய்கறிகளோ பழங்களோ விளையாது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ட்ரேடிங் பண்ணுவாங்க. 2வது காரணம், அந்த பொருள் அந்த ஊரில் கிடைக்கும், ஆனால் அதை விட சீப்பராக இருக்கிறதுனால அவங்க ட்ரேடிங் பண்ணுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம இப்போ கால் சென்டர் நிறைய இது இந்தியாவில் இருக்குது, யூஎஸோடது. ஆனால் யூஎஸ்லேயே இதே கால் சென்டர் இருந்துச்சுன்னா அப்போது அந்த எம்ப்ளாயீஸ்க்கு அவங்க நிறைய சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை தடுக்கிற விதமாக தான் இந்தியாவில் அவங்களோட கால் சென்டர் வச்சுருக்காங்க. 3வது, சில ப்ராடக்ட்ஸோ சர்வீஸோ கிடைச்சிருந்தாலும் இன்னும் பெட்டராக குவாலிட்டியோடு கிடைக்கிறதுக்காக ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் இந்த ட்ரேடிங்னால நம்மளுக்கு நிறைய சாய்ஸ் கிடைக்குது, நிறைய சீப்பரான குட்ஸ் கிடைக்குதுன்றதுனால தான் கண்ட்ரிகள் இப்படி எல்லாமே ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற வகையில் ஒரு சில கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இயற்கை வளங்களும் இருக்காது, இல்லை சிறந்து விளங்கி இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்க கண்ட்ரியை பார்த்திங்கன்னா அப்போ அவங்க வேறு வழியே இல்லை, வேறு ஒரு நாட்டில் இருந்து தான் இறக்குமதி செஞ்சாகணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இறக்குமதி வரின்னு ஒன்று விதிப்பாங்க. அது பேர் தான் டேரிஃப்னு சொல்கிறாங்க. இப்படி சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்த ட்ரேடையும் டாரிஃபையும் மிஸ்யூஸ் பண்ணி எப்படி மீதி உலகத்தில் இருக்க நாடையெல்லாம் தான் கண்ட்ரோல்குள்ளே வச்சிருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். சைனா 2001 வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTOவில் ஜாயின் பண்ணுச்சு. இது மூலமாக மீதி நாடுகளுக்கும் சைனா பொருளாதார விதமாக ஹெல்ப் பண்ணுவாங்க, வளர வைப்பாங்க அப்படின்ற ஒரு இதில் தான் ஜாயின் பண்ணாங்க. ஆனால் இப்போயும் 20 வருஷம் கழித்து சைனா இதில் ஒரு பகுதி செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சொல்லப்போனால் WTOவை மிஸ்யூஸ் பண்ணி அவங்க கண்ட்ரியை தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சைனாவோட ப்ராடக்டை எல்லா கண்ட்ரிலையுமே பார்க்கலாம். அப்படி அவங்களோட
ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகுது. ஆனால் சைனாக்குள்ளே எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே உள்ளே நுழைய முடியாது. அதுக்கு அவங்க அவ்வளோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஏன் நம்ம சோஷியல் மீடியாவான யூடியூப், ஃபேஸ்புக், கூகுள், அமேசான் இதெல்லாம் கூட சைனாவில் கிடையவே கிடையாது. அதுக்கு பதிலாக சைனா இந்த கம்பெனியோட டெக்னாலஜியை காப்பி பண்ணி புதுசாக இதே மாதிரி அவங்க ஒரு சைட்ஸு ஓப்பன் பண்ணிடுறாங்க. சொல்லப்போனால் யூடியூப்ன்றது யூகோவும், ஃபேஸ்புக்குன்றது வீபோவும், கூகுள்னா பைடு, அமேசான்னா அலிபாபா அப்படின்னு இவங்க அந்த பேரை மாற்றி அதே டெக்னாலஜியில் அதே ஐடியாவில் அவங்க ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணிடுறாங்க. இதனால் அவங்க கண்ட்ரிக்கே அந்த லாபம் வந்துடுது. இதை க்ரியேட் ஆன மீதி கண்ட்ரிஸ்க்கு போகிறது கிடையாது. இதை பேர் தான் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தெஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சைனா எந்த ஒரு நியூ டெக்னாலஜி நாட்டில் எங்கே வந்தாலுமே புதுசாக வந்ததை அப்படியே காப்பி பண்ணிடுறாங்க. இப்படி இதே சுச்சுவேஷன் வேறு கண்ட்ரியில் நடந்துச்சுன்னா கேஸ் போட முடியும். ஆனால் சைனா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு கேஸுமே அவங்க கோர்ட்டில் கிடையாது. ஏன்னா அவங்களோடது ஒரு சர்வாதிகாரமான ஒரு கவர்மெண்ட்டு. அதனால் அந்த கவர்மெண்ட்டு இந்த மாதிரி நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், அதை நாங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்கள பாதுகாத்து வராங்க. இதுக்காக யூரோப்பியன் யூனியன் கமிஷன் ஒரு கேஸே ஃபைல் பண்ணியிருக்காங்க WTOவில் 2018 இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஆனால் சைனா அதை பற்றி எதுவுமே பொருட்படுத்தாமல் அவங்க இந்த மாதிரி டெக்னாலஜியை சைனாவில் ஃப்ரீயாக நீங்கள் கொடுத்தாதான் நாங்கள் உங்கள் பிஸ்னஸ் உள்ளே எடுத்துப்போம் அப்படின்ற விதத்தில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் யுஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 600 பில்லியன் அவங்க டாலர்ஸ் வருஷத்துக்கு இழக்கிறாங்கன்னு ஒரு ரிப்போர்ட்டும் சொல்லுது. இப்படி டெக்னாலஜி வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. ரெண்டாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா டம்பிங் ஸ்ட்ராட்டஜி. அதாவது டம்பிங்னா லோக்கலாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு அதை விட கம்மியான விலையில் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இதனால் என்ன ஆகும்னா கொஞ்சம் நாளடைவிலேயே அந்த லோக்கல் இண்டஸ்ட்ரியில் அந்த பிஸ்னஸ் விட்டு வெளியே போயிடுவாங்க. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி இவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் அதிகப்படுத்துறது. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்துக்கிட்டா இப்போ ஒரு இந்தியாவிலேயே ஒரு டாய் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை விட கம்மியான விலையில் சைனீஸ் அவங்களோட டாய்ஸ் இதே மாதிரி டாய்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ கஸ்டமர்ஸ் இந்தியன் டாய்ஸை வாங்குறத விட இந்த கம்மியாக விலையில் இருக்க சைனீஸ் ப்ராடக்ட் டாய்ஸை வாங்குவாங்க. நாளடைவில் என்ன ஆகும், இந்த இந்தியன் லோக்கல் இண்டஸ்ட்ரி இந்த டாய் மேனுஃபேக்சரை நிறுத்திடுவாங்க. ஸோ அவங்களால பண்ண முடியாது. அப்போ இந்த சைனா அவங்களோட முழு ஆதிக்கத்தை இதில் கொண்டு வந்துடுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் நிறையா கண்ட்ரீஸில் இந்த டம்பிங் ஸ்ட்ராட்டஜியை சைனா பயன்படுத்துது. ஆனால் சைனானால் எப்படி இவ்வளோ கம்மியான விலையில் குட்ஸை தயாரிக்க முடியும்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் அந்த சைனீஸோட கவர்மெண்ட்டு தாங்க. ஏன்னா இந்த மாதிரி டம்பிங் பண்ணுறதுக்கு சைனா கவர்மெண்ட்டே அவங்களுக்கு சப்சிடைஸையும் கொடுக்குது, பொருளுதவியும் செய்யுது. இதனால் சைனாவோட எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாகிறதுனால அவங்க பொருளாதாரமும் அதிகமாகுதுங்க. இந்தியாவில் கிச்சன் வேர், டேபிள் வேர், சோலார் செல்ஸ், ஃபோன் இதெல்லாம் சைனீஸோட டம்பிங் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய மருந்துகள் சைனாவோட டம்பிங் தான் இந்தியாவில் நடக்குது. இதை தடுக்கும் விதமாக தான் இந்தியன் கவர்மெண்ட் டேக்ஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்தியா மட்டும் இல்லைங்க, யூரோப், ஆஸ்திரேலியா போன்ற கண்ட்ரீஸ்லேயும் இந்த மாதிரி டம்பிங், ஸ்டீல், அலுமினியம் இந்த மாதிரி டம்பிங் நிறைய நடந்துக்கிட்டு தாங்க வருது. இந்த ஸ்ட்ராட்டஜினால தான் சைனா அவங்க ஏற்றுமதி அதிகமாக இருக்குது, இறக்குமதி கம்மியாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். மூணாவது ஸ்ட்ராட்டஜி என்னென்னா டெப்ட் ட்ராப். இப்போ இது வரைக்கும் நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், ஆஸ்திரேலியா, இந்தியாவை பற்றி பார்த்துருப்போம். ஆனால் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் பொதுவாகவே அவங்க பொருளாதாரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சைனா என்ன பண்ணோன்னா, நாங்கள் ஃபினான்ஸ் பண்ணி உங்களுக்கு ஹைவேஸ், டேம்ஸு, பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போன்ற ப்ராஜெக்ட்ஸை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலமாக திருப்பி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் அதை ரீபே பண்ணோம். ஆனால் சைனாக்கு நல்லாவே தெரியும் இப்படி ரீப்ளே பண்ண முடியாது அப்படின்னு. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஃபிசிக்கலாக அந்த கண்ட்ரியோட முக்கியமான துறைமுகம், முக்கியமான இடங்களை சைனாவே ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சிடும். இது பேர் தான் டெப்ட் ட்ராப் ஆஃப் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் பை சைனா. இதை பற்றி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி தாங்க 2018 ஜாம்பியான்னு ஒரு இடம் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. அவங்களோட நேஷ்னல் எலக்ட்ரிசிட்டி கம்பெனியை சைனாவே ஃபுல் கண்ட்ரோல் வாங்கிடுச்சு. ஏன்னா ஆஃப்ரிக்கானால் அந்த மணியை திருப்பி கொடுக்க முடியலன்றதுனால. இதே மாதிரி கென்யாவில் மம்பசா அப்படின்ற ஒரு துறைமுகத்தையும் சைனா முழுசாக வாங்கிடுச்சு.
அடுத்து இந்த டெட் ட்ராப்பில் இருக்கிறது வந்து நைஜீரியா. இது இங்கே ஆஃப்ரிக்காவில் மட்டும் இல்லைங்க, ஏஷியாலையும் இதை மாதிரி நடந்திருக்கு. அதாவது மால்டீவ்ஸில் இருக்க ஒரு ஐலாண்டு மொத்தமாகவே சைனாக்கு விற்றுட்டாங்க திருப்பி, ஏன்னா அவங்க ரீப்ளே பண்ண முடியாததுனால. இதே மாதிரி ஸ்ரீலங்காவில் ஹம்பான்டோட்டா அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு துறைமுகம் இருக்குது. இதில் வந்து சைனா அவங்க போர்ட்டு கட்டி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அந்த ஸ்ரீலங்கானால் அந்த மணியை ரீபே பண்ண முடியாததுனால இந்த 15,000 ஏக்கர் நிலத்தை 99 வருஷத்துக்கு லீஸுக்கு சைனாவே எடுத்துக்கிச்சுங்க. இந்த மாதிரி இந்த போர்ட்டு வந்து இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த சைனா வந்து இது எதுக்கு வேணால் யூஸ் பண்ண முடியும். பொதுவாக அவங்களோட மிலிட்ரி பேஸை இங்கே இந்த மாதிரி இடத்துல அவங்க செட் பண்ணிப்பாங்க. அதனால அதை வச்சு அவங்க வந்து போர் புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கே மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்க பல கண்ட்ரீஸ்லேயும் இந்த மாதிரி போர்ட்டெல்லாம் அவங்க நிறைய ஃபினான்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக அவங்க ரோட்ஸை கூட இந்த மாதிரி பண்ணிட்டு வராங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி டெட் ட்ராப்ஸில் கண்ட்ரி வந்துடும், அப்போ அதை ஆக்குபை பண்ணி அவங்க மிலிட்ரிக்கு யூஸ் பண்ணலான்னு இந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க யூஸ் பண்ணி நிறைய கண்ட்ரிஸை அவங்க டெட் ட்ராப்பில் விழ வச்சுருக்காங்க. இப்போ புரியுதாங்க சைனா எப்படி எல்லா கண்ட்ரியும் தான் கைக்குள்ளே வச்சுருக்கு, எவ்வளோ பெரிய எக்ஸ்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்றத வந்து இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ கூட இந்த பேண்டமிக் டிசீஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 1000 அமெரிக்கன் கம்பெனி சைனா விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் இந்தியா இதில் வந்து கொஞ்சம் கம்பெனிஸ் தான் வந்துச்சு. ஏன் அவங்க சொல்கிற காரணம் என்னன்னா, மீதி கம்பெனிஸ் எல்லாம் இந்தியாவில் வந்து போதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, ரெகுலேஷன்ஸ் அடிக்கடி மாற்றப்படுது, லேபர் லாஸ்லாம் நிறையா இருக்குது அப்படின்ற காரணத்தினால நிறைய கம்பெனிஸ் இந்தியாவில் வராமல் வியட்நாம், தாய்லாந்து, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் அவங்களோட கம்பெனிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சில ஸ்டெப்ஸை எடுத்து இந்த மாதிரி நம்ம முன்னேற்றம் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம சைனாவை எதிர்த்து போராட முடியுங்க. இன்னும் சொல்லப்போனால் 70 வருஷம் ஆச்சுங்க. ஆனால் இன்னும் நம்ம வந்து வெளிநாட்டில் இருந்து தான் நம்ம ஆயுதத்தை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் யூஎஸ் சைனாக்கு அப்புறம் இந்தியா தாங்க வந்து 3rd லார்ஜஸ்ட் மிலிட்ரியில். ஆனால் யூஎஸும் சைனாவும் அவங்களோட ஆயுதத்தை அவங்களே தயாரித்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் இன்னும் நம்ம வந்து மித்த நாடை எதிர்பார்த்து தான் இருக்கிறோம். சொல்லப்போனால் இந்தியாவில் இருந்து 3K நம்ம சேட்டலைட்டு ராக்கெட்லாம் லான்ச் பண்ணுறோம். ஏன் நம்மளால் வந்து ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டோ ஃபைட்டர் ஜெட்ஸோ நம்மளால் தயாரிக்க முடியாது? ஸோ வெறுமனே நம்ம வந்து பாய்காட் சைனா அப்படின்னு சொல்கிறதுனாலையோ, டிவி இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம உடைக்கிறதுனாலையோ நம்ம சைனாவை எதிர்த்து போராட முடியாதுங்க. நம்ம அவங்களாம் அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஸோ இதில் நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம கவர்மெண்ட் இந்த பாய்காட் சைனான்ற விஷயத்தை விட்டுட்டு அவங்களுக்கு ஈக்குவலாக எப்படி நம்ம வந்து நம்ம நாட்டை டெவலப் பண்ணி அவங்கள ஓவர்டேக் பண்ணணுன்னு தான் பார்க்கணும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்போ இந்தியா மட்டும் இல்லைங்க, ஆஸ்திரேலியா, யூரோப், USA, ஆஃப்ரிக்கா போன்ற கண்ட்ரீஸும் சைனாவை எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால இந்த எல்லா கண்ட்ரீஸும் ஒன்றா சேர்ந்து சைனாக்கு அகெயின்ஸ்டாக நம்ம பண்ணோம்னா அப்போது நம்மளுக்கு கொஞ்சமாவது நம்மளோட ப்ராடக்ட்ஸ் மேலே இம்பேக்ட் இருக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம உண்மையில் சொல்ல போனோம்னா நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே வாழ்க்கையில் ஒவ்வொரு பொருள்லையுமே நம்ம சைனாவோட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது முழு ப்ராடக்டாக வேணால் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் கூட நம்ம சைனாவை தான் எதிர்பார்த்து இருக்கிறோம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதனா உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.